தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. செம்மணி அகழ்வு பணி தீவிரம். 240 தொகுதிகள் மீட்பு. காணிகளை அளவீடு செய்வதில் மாவட்ட செயலர் குறியாக இருக்கின்றார். தையிட்டி காணி உரிமையாளர் சாடல். ஞானசார தேரருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை கையளிப்பு. மட்டக்களப்பை உலுக்கிய கொலை கொள்ளை சம்பவங்கள். 4 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில். பாடசாலை மாணவி துஷ்பிரயோகம், ஆசிரியர் கைது. யாழில் ஆன்லைன் கேமிற்கு அடிமையான மாணவனின் விபரீத முடிவு. விபத்தில் சிக்கிய நிலையில் யாழ் போதனாவில் சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழப்பு. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதுகுழி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது. இந்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு 211 மற்றும் 220 பகுதியளவிலான எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வடமேற்கு பகுதியாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில 80 தொகுதிகளின் இருப்புகள் அடையாளம் காணப்பட்டிருந்தது. இன்றைய தினம் அகழ்வுடன் மொத்தமாக 241 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 240 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதில் நாணயத்தை ஒத்த சான்று பொருட்கள் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நேற்று காணப்பட்ட மண்பகுதி மாத்திரம் அரித்தெடுக்கப்படும் செயற்பாடு நடைபெறுகிறது. இதன்போது தொல்லியல் பேராசிரியர் ரா சோமதேவ தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றனர். நாம் எமக்கிருந்த சந்தேகத்தையே யாழ் மாவட்ட செயலாளரிடம் கேட்டிருந்தோம். ஆனால் அவர் யாருடைய உந்துதலோ தெரியவில்லை. எப்படியாவது காணிகளை நில அளவீடு செய்துவிட வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டே எம்மிடம் திணிப்புகளை மேற்கொண்டார் என சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையட்டி காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாம் அதற்கு இடம் கொடுக்காததனால் நில அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டதற்கு எம்மீது பழியை சுமத்திவிட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கின்றார் என காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று ஊடக சந்திப்பை முன்னெடுத்த தையட்டி திஸ்ஸவிகாரை காணி உரிமையாளர்கள் மேலும் கூறுகையில், ஏற்கனவே திகதி அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் நேற்றைய தினம் தையட்டி காணி அளவிடும் பணிகள் முன்னெடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் அழைக்கப்படாத குழுவினரும் கொழும்பிலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்த நில அளவையாளர்களும் மட்டுமல்லாது தொல்பொருள் அதிகாரிகள், திஸ்ஸவிகாரி மற்றும் வெடுக்கனாரி விகாரிகளின் பிக்குகள் என சந்தேகத்திற்கிடமான பலர் பிரசன்னமாகி இருந்த நிலையில் குறித்த காணி அளவீட்டை எழுத்து மூலம் முறையான சட்ட பிரகாரம் தருமாறு நாம் கூறினோம். ஆனால் முறையான கடித தலைப்பெற்ற ஒரு தாளில் பல்வேறு மயக்கங்களுடன் உறுதியான சட்ட ஏற்பாடற்ற கருத்துடன் ஒரு இணக்கப்பாடு சான்று எம்மிடம் மாவட்ட செயலாளரினால் காண்பிக்கப்பட்டது. ஆனால் எமக்கு குறித்த அளவீட்டில் சந்தேகம் ஏற்பட்டதால் நாம் அந்த சான்றிதழ் வலுவான சொற்பதங்களை இணைக்க வேண்டும் என்றும் கடித தலைப்பில் அதை எழுதி குறித்த அதிகாரிகளது ஒப்பந்தத்துடன் வழங்க வேண்டும் என கூறினோம். இதற்கு மாவட்ட செயலர் ஒத்துழைக்கவில்லை. மாறாக வாய்வழியாக சொல்வது உத்தரவாகும் என்று அதை ஏற்குமாறு
இவ்வாறும் எம்மிடம் வற்புறுத்தினார். இந்த நிலையில் தான் இரு தரப்பினரிடையே இழுபறி ஏற்பட்டது. இதை தனக்கு சாதகமாக்கி எம்மீது பழி போட்டு தப்பிக்க முயல்கின்றார் மாவட்ட செயலாளர் பிரதீபன். எமக்கான காணி அளவீட்டில் ஏன் உத்தரவாதம் தர இவ்வதிகாரிகள் பின்னடிக்கின்றனர் என எமக்கு சந்தேகம் இருக்கின்றது. சிலவேளை நில அளவீடு முடிந்ததன் பின்னர் ஏதாவது அபகரிப்புகள் நிகழும் சந்தர்ப்பம் இருக்கின்றதா என்று எமக்கு ஐயம் எழுந்துள்ளது. அது மட்டுமல்லாது இந்த அதிகாரிகளுக்கும் அது தெரியும் என்பதால் பின்னாளில் தாம் தப்பித்துக் கொள்ளவும் சம நேரத்தில் காணிகளை அளக்க நாம் தான் விருப்பமுடன் ஒப்புதல் வழங்கியதாக பிரச்சினைகள் ஏற்பட்டால் காட்டுவதற்கு முற்படுகின்றனரா என்றும் பலமான கேள்விகள் எம்மிடம் இருக்கின்றது. வலிவடக்கின் தவிசாளரும் எம்மை மிரட்டி பணிய வைக்கும் செயற்பாடுகளை செய்து வருகின்றார். அவர் யார்? இந்த காணி விடயத்தில் அவருடைய பங்கு எத்தகையது என்பது எமக்கு தெரியும். ஆனாலும் பணம் கைமாறியதா என்ற சந்தேகம் இன்று எமக்கு எழுந்துள்ளது. இதே நேரம் பிரதேச சபையின் தவிசாளர் சுகிர்தன் எம்மை எதுவும் தெரியாதவர்கள் என்று எண்ணுகிறார் என நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் நாம் வருடக்கணக்கில் கோருகிறோம் இந்த கட்டடத்தை சட்டவிரோத கட்டடம் என்று அடையாளப்படுத்தி நோட்டீஸ் ஒட்ட சொல்லி. ஆனால் அவர் எமக்கு ஒன்றையும் நடைமுறையில் ஒன்றையும் செய்து வருகின்றார். இவ்வாறானவர்கள் எமக்கு மக்கள் பிரதிநிதிகளாக தேவையில்லை, அப்படியான பிரதேச சபையும் எமக்கு தேவையில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடு அத்தே ஞானசார தேரருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மதத்திற்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் இன்று இவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து அவரை பிணையில் விடுவிப்பதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாடசாலை மாணவியொருவரை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் லக்கல பிரதேசத்தை சேர்ந்த பிரத்யேக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபர் பயன்படுத்திய சொகுசு காரொன்றையும் லக்கல போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆசிரியர் மாணவிகளை மாத்தளை நக்கல் சூழல் பகுதிக்கு அழைத்து சென்று தனது வாகனத்துக்குள்ளேயே வைத்து அவர்களை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக பல தகவல்கள் விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் குறித்த ஆசிரியரை மாணவியொருவரின் தந்தை தாக்கியதாக போலீசின் முறைப்பாடொன்று கிடைத்துள்ளது. அந்த முறைப்பாடு தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவியை அழைத்து விரிவாக விசாரணை செய்த போது அங்கு நடந்த பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. லக்கல, பகமூன மற்றும் நாவுல ஆகிய பிரதேசங்களில் மிகவும் பிரபலமானவராக கருதப்படும் இந்த ஆசிரியர் தனது பிரத்யேக வகுப்புக்கு வரும் மாணவ மாணவிகளுக்கிடையே காதல் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆசிரியரும் மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை லக்கல போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழில் மாணவர் ஒருவர் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த சம்பவமானது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெல்லிப்பளை வீமன்காமம் பகுதியை சேர்ந்த 19 வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவன் கொக்குவில் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கணித பிரிவில் கல்வி கற்று வருகிறார். மாணவன் தவிர்ந்த அவரது வீட்டில் உள்ள அனைவரும் விசேட தேவையுடையவர்களாகவே காணப்படுகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த மாணவன் தொலைபேசி கேமிற்கு அடிமையான நிலையில் நேற்று அதிகாலை தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். அவர் உயிர் மாய்க்கும் போது வித்தியாசமான முறையில் ஆடை அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மாணவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். மாணவனின் மரணம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் விபத்தில் சிக்கிய நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நபரொருவர் உயிரிழந்துள்ளார். பனிச்சம்குளம் மாங்குளம் பகுதியை சேர்ந்த விஸ்வலிங்கம் கண்ணன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த 4ஆம் தேதி மல்லாவியிலிருந்து மாங்குளம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். அவருக்கு முன்னால் லொரியொன்று பயணித்துக் கொண்டிருந்துள்ளது. அந்த லொரியானது வேகத்தை குறைத்தும் அவர் அந்த லொரியுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளார். இதையடுத்து மாங்குளம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து 6ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு பகுதியில் இடம்பெற்ற கடத்தல், கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும்
மே மாதம் 13ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லிக்காடு பகுதியில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டார். அதே கிணற்றிலிருந்து மற்றொரு பெண் குற்றுயிராக மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார். மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கடத்தல் மற்றும் கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் அண்ணாதுரை தர்சின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 4 சந்தேக நபர்களையும் மே 13ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். இக்கொலை சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்டதாக கருதப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியை அதன் உரிய உரிமையாளரிடம் ஒப்படைக்குமாறு இதன்போது நீதிமன்றம் கட்டளையிட்டது. இந்த கடத்தல் மற்றும் திட்டமிட்ட கொலை முயற்சி தொடர்பான மேலதிக வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் மே மாதம் 13ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.